சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. மாயா வந்து சவால் விடுறாங்க. உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது சாரு. ஓ அப்படியா? நிச்சயம் என் கல்யாணத்தை நடத்த வைக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட திட்டம் போடணும். ஏய் உன் கல்யாணம்லாம் நடக்கணும்னா திட்டம் போடணும். ஆனா கடைசியில் வந்து யார் கழுத்தில் தாலி ஏறப்போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்துப்பாரு. உன் கழுத்தில் ஏறாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சவாலா? சரி பார்க்கலாம். முடிஞ்சா இதுலையாவது என்ன ஜெயிக்கப்பாரு. கடைசியில் தான் நீ தோத்து மண்ணக்கவை தானே போகிறேன்னு சொல்லிட்டு மாஸ் மட்டும் அப்படியே வந்து ஜானகி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. நம்ம தனமும் மாயாவும். என்ன 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? இன்னைக்கு என்னமோ தெரியல பெரியம்மா. உங்கள் ரூமில் தான் தூங்கணும் போல இருக்குன்னு மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா அப்படி தோணுது? இத்தனை நாளாக தோணவே இல்லையே. இல்லை பெரியம்மா, உங்கள் கண்ணில் இருக்கிற அன்பு பாசம்லாம் நான் பார்த்தேன். இத்தனை நாளாக வந்து அந்த அன்பு பாசத்தை வந்து பார்க்காம விட்டுட்டேனே. நான் அமெரிக்காலே இருந்தது தப்பாக போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. உங்களை எல்லாரையும் வந்து மிஸ் பண்ணுறேன் பெரியம்மா ரொம்பவே. இத்தனை நாளாக நீங்கள் என் மேலே அன்பு பாசம்லாம் வச்சுருக்கீங்க நல்லாவே தெரியும். ஆனால் நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சோன்னே சந்தியா கண்ணில் இருந்த அன்பு பாசத்தை உங்கள் கண்ணில் வந்து பார்த்தேன் பெரியம்மா. ஏன் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க. அந்த அன்பு பாசம்லாம் நான் விட்டு பிரியிறேன்னு தெரிஞ்சோன்னே வருத்தப்பட்டாங்க. இது எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது கூட இல்ல. அப்படி எதுவும் சொல்ல முடியாது. நான் உங்கள புரிஞ்சுக்கிட்டது கூட இல்ல. ஆனா எப்படி உங்க மேல எனக்கு இவ்ளோ அட்ராக்டிவான ஒரு அன்பு, பாசம் அளவு கடந்து வந்திருக்குன்னு தெரியல. அதே மாரி என் மேல உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியவே இல்லையே. நான் உங்கள என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நீங்க எமோஷனலா வந்து ஆனீங்க. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்ப நான் உங்கள பெரியம்மா இடத்துலேருந்து பார்க்கணும். ஆனா, நான் இப்போ உங்கள அம்மா ஸ்தானத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சந்தியாவா நீங்க எனக்கு தெரியிறீங்க. அப்படியா செல்லம்? நான் தான் உன்ன சந்தியா போல நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா, நீ என்ன சந்தியா நினச்சிக்கிட்டு இருக்கியா? ரொம்பவே கியூட் தாம்மா நீ அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா பேசுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சந்தியா வந்து எப்போதும் என் கூடயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா, என்னை விட்டு பிரிஞ்சு போனோனே என்னால நம்பவே முடியல. 21 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா, சந்தியா எனக்கு அதை விட மிகப்பெரிய பொக்கிஷத்த குடுத்துட்டு போயிட்டா. அதாவது நீ உன்னை எப்படிம்மா என்னால் பிரிஞ்சு இருக்க முடியும்? உன்னை நான் அன்பா பாசமா வந்து வளர்க்கணும். நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? அச்சச்சோ சந்தியா மாதிரி இவ்வளோ நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. திடீர்னு நீ வேற வந்து ஏதோ அந்த பேப்பர் இல்லைன்னு சொல்லி நீ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டியா? எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அச்சச்சோ நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லி இவ திருப்பியும் வருவாளா மாட்டாளா? சந்தியா மாதிரி வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேம்மா. நான் உன்னை சந்தியாவை தானம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அன்பு மலையை வந்து கொட்டுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரகுராம் வந்து தூரத்துலேருந்து வந்து ரசிக்கிறாங்க. மாயா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. நான் நிச்சயம் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. கல்யாணம் ஆனால் போய் தானே தீரணுங்கிற மாதிரி தனலட்சுமி வந்து சொல்லும்போது மாயா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல. நிச்சயம் நான் இந்த வீட்டில் ஒருத்தியாக தானே இருக்க போகிறேன். சீனுவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது பெரியம்மா நான் இந்த வீட்டோட பொண்ணு தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கிட்ட அழகாக நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றை வந்து தனத்தை வந்து வம்புழுக்கிறாங்க நம்ம ஜானகி. இவளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். உனக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா. உனக்கு வெளியூர் மாப்பிள்ளை. நீ எப்போதும் அங்கே தான் வாக்கப்பட்டு போகிற அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறாங்க. உன்னை தானே வந்து ஃபீல் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறாங்க அந்த இடத்துல. இவளுக்கு மட்டும் வீட்டோட மாப்பிள்ளை எனக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் என்னோட 2 கண்ணு மாறிடா. இந்த கண்ணு முக்கியமா அந்த கண்ணு முக்கியமானா நான் என்ன சொல்ல முடியும்? 2 பேரும் என்னோட குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் தனவும் மாயாவும் இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா வந்து போகிறாங்க. மாயா இந்த வீட்டு பொண்ணு தான். எனக்கு மாயா 2வது பொண்ணுங்கிற மாதிரி ரகுராம் மனசில் பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அப்போ கியூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. திருடன் போலீஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாயா வாங்க நம்ம விளாட்லாமா? என்ன விளையாட்டுன்னொன்னே அந்த விளையாட்டு பேர் வந்து சொல்கிறாங்க. ஏய் அப்படியாடா நானும் வந்து கலந்துக்கிறேன். ஆனால் மேலே கை கால்லாம் படும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறாங்க அந்த இடத்துல சீனோ. என்னது கை கால்லாம் படுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இந்த கேம்லாம் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேர் ரொமான்ஸாக வந்து ஒருத்தர் பட்டா என்னவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. டேய் பட்டுச்சுண்ணா நீ பார்த்து வச்சுக்க கடிச்சு வச்சிரு சரியா? சரி சரி நான் பண்ணிடுறேன். அச்சச்சோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சுமங்கலி பூஜை வந்து செய்யணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனோட அம்மா பத்மா தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சுமங்கலி பூஜைனா என்னம்மா? ஏன்டா எத்தனை வருஷமா நம்ம இந்த வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன்டா கேட்குற? சும்மா இப்போதாம்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கேன். சொல்லுமா அப்போ தானே மாயாவுக்கு புரியுங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு கேட்குறாங்க நம்ம சீனோ. புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்துக்கிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டலாம் ஜாக்கெட் பெல்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கடா.
ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருப்பாங்கன்னு ஒரு பலன் இருக்குது, அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோன்னு மாயா வந்து ஒரு பக்கம் க்யூட்டாக அழகாக வந்து போகிறாங்க. பின்னாடியே சீன் வந்து போகிறாங்க. எனக்காக நீ விரதம் எடுக்க போகிற தானே? டேய் டப்பா, என்னடா அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? உனக்காக நான் எதுக்குடா விரதம் எடுக்கணும்? பின்ன என்னோட ஆசை பொண்டாட்டினா நீ தான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ தானே எனக்காக விரதம் வந்து இருக்கணும். அதெல்லாம் முடியாதுடா என் செல்ல டப்பா, என்னால் முடியாது. நான் விரதம் இருந்தா உனக்கு ஏன்டா வந்து பலன் கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏய், நீ விரதம் இருக்க தான் செய்கிற. என் மேலே அன்பு பாசம்லாம் உனக்கு அளவு கடந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ விரதம் இருக்க தானே செய்வேன்னு சீனு வந்து வம்புழுக்கிறாங்க. உன்னை மாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உன்னை சீனை பிடிச்சி கிளியறாங்க நறுக்குன்னு வயிற்றுல. ஒன்று அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி பண்ண? நான் உன்னை கிள்னேன், நீ கத்துன. அதே மாதிரி நான் விரதம் இருக்கிறதுனால எனக்கு தான் வந்து நல்லது நடக்கும், உனக்கு நல்லது நடக்காதடா என் செல்ல டப்பா அப்படின்னு சொல்லி வம்பளுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சாரு வந்து பேசுகிறாங்க. பாட்டி, எனக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல, நான் நாளைக்கு என் புருஷன் நல்லா இருக்கணும்னு விரதம் எடுக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போன்னொன்னே, உனக்கு தான் ஒன்றா கழுத்தில் தாலி ஏறலையேம்மா, அப்புறம் எப்படி பண்ணுவேன்? நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாலே பாதி பொண்டாட்டின்னு தானே சொல்வீங்க. சீனும் நல்லா இருக்கணும்னு இந்த வருஷத்துலேருந்தே பண்ணலாமே, பண்ணா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்ல. ஏம்மா அவ்வளோ நல்லா பொண்ணாமா நீ? சரிம்மா பண்ணுமாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. பார், சாருக்கெல்லாம் என் மேலே அன்பு பாசம் இருக்குது, இங்கே சில பேருக்கு இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சீனு வராங்க. ஏய், உனக்காக புடவை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த புடவையை தான் நீ கட்டிட்டு வரணும், மாடர்ன் ட்ரெஸ்லாம் வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல டப்பா, நீ ஆசைப்பட்டு புடவை வாங்கிட்டு வரதெல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு இந்த புடவைலாம் பிடிக்காது, வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ எப்படி ட்ரெஸ்லாம் வந்து எடுக்கிறேன் நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கபோர்டை வந்து பூட்டி சாவி வந்து வச்சுருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா கபோர்டு வந்து திறக்க முடியல. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சீனு வந்துட்டாங்க. உனக்கு தான் வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை, புடவை வந்து கட்டிக்க. இதெல்லாம் உன் வேலையாடா டப்பா, மரியாதையாக சாவி வந்து கொடு. நான் உனக்காக புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீ என்ன கட்டிக்க மாட்டேங்கிற? இந்த புடவை எடுக்கிறதுக்காக வந்து ஏறி ஏறி இறங்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல டேய் வேணாண்டா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ முதல்ல புடவையை கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் தான் கபோர்ட்லேருந்து நீ எந்த லக்கேஜாவது எடுக்க முடியும், துணியெல்லாம் எடுக்க முடியும் பார்த்துக்கணுன்னே. சரி குட்றா அப்படிங்கிறாங்க. ஏய், நீ ஏன் கண்ணு முன்னாடியே வந்து புடவையை கட்டிக்க, அப்போ தான் எனக்கும் வந்து நீ கட்டுறியா இல்லையான்னு தெரியும், ஆசையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனை பிடிச்சி வெளியில் வந்து தள்ளுறாங்க. அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. 3 வில்லிகளும் பத்மா, பார்வதி, சாருமதி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறப்ப மாயா வந்து ப்ளூ கலர் புடவை வந்து கட்டிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சீனுவும் ப்ளூ கலர் ஷர்ட் வந்து போட்டுட்டு வந்தப்ப 2 பேர் க்யூட்டாக அழகாக பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குன்னு காதலை வந்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜானகி அம்மா வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா அது இவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரில இருக்குது, கன்ஃபார்மே தெரிஞ்சிச்சுன்னு ஜானகி அம்மா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க. 3 வில்லிகளும் என்னது 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது கண்ணு பேசுகிற விஷயத்தெல்லாம் சாருமதி, பத்மா, பார்வதி 3 பேர் வந்து நோட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து மாயா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாயா ஃபாலோ பண்ணிட்டே போகிறப்ப தனம் வந்து கேட்குறாங்க, என்ன 2 பேர் ப்ளூ கலரில் வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இது உங்கள் மாமாவோட டேஸ்ட்டு, அதனால தான் இப்படி இருக்குது. என்ன மாயா, நீ தானே ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து போட்டு வந்த, கோயின்சிடென்ட்னு சொல்லுவோன்னு பார்த்தா என்ன மாமாவோட டேஸ்ட்டுங்கிற, அப்போனா அவராக வந்து உனக்கு புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்னமோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. பூஜை நடக்குது, எல்லோரும் சாமி கும்பிட்றப்ப பொட்டு வைக்கிறாங்க. நம்ம மாயாவுக்கு வந்து சீனு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம மாயா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.